Hello everyone, this is Malathi from MA Matriculation High Secondary School, Chennai. Today we are going to discuss about 11th Standard Commerce, Chapter 2, Objective of Business. Objective means கோல்ஸ். ஓகே, கோல் ஆஃப் அ பிஸ்னஸ். நம்ம எதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸோட எய்ம் என்ன, எதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிஸ்னஸோட எய்ம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னா, activity performed by a human being to meet his her needs and wants or may be for personal satisfaction. அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, his or her ஒருத்தன் அல்லது ஒருத்தியோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டி. யார் என்கேஜ் ஆகிருப்பாங்க ஹியூமன் ஆக்டிவிட்டிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹியூமன் பீயிங்ஸ், நார்மல் men and women will be engaged in this activities. For what purpose? To satisfy their personal needs. ஓகே, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்காக ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோன்னா அதை வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி ஆர் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆக்டிவிட்டியில் வரும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பை மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கூட்ஸ், எதுக்காக, அதை விற்று அவருக்கு பணமாக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்காக அவர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் பை ஹோல்சேலர். ஹோல்சேலர் என்ன பண்ணுறாரு, ப்ராடக்ட்ஸை பல்காக ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கி அவர் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, எதுக்காக, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட், செல்லிங் பை ரீட்டெய்லர்ஸ். நம்ம ரீட்டெய்லர்ஸ்னால் யார், ஸ்மால் ஷாப்கீப்பர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பொருட்களை கன்சியூமருக்கு விற்கிறாங்க. ஃபார் வாட் பர்பஸ், ஃபார் ப்ராஃபிட், ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட். எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே, எந்த ஒரு பிஸ்னஸுமே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க செஞ்சாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி பேர் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதனால் நமக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், ஹாப்பினஸ் கிடைக்கும். அது பேர் தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட தேவைகளை, ஓகே, சைக்காலஜிக்கலானது நம்மளோட தேவைகளுக்காக ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, நம்மளோட சந்தோஷத்துக்காக ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ், குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி. இப்போ நம்ம ஃபேமிலிக்காக நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆசை என்னவாக இருக்கும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே ஹாப்பியாக இருக்கணும். நம்ம குக் பண்ணி போடுறதுனால, நம்ம மதர் குக் பண்ணி போடுறதுனால நம்ம மதருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ். எதுக்காக பண்டிகைலாம் செலிப்ரேட் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்கிறதுக்காக. வாட்சிங் மூவிஸ் இன் தேட்டர். ஃபேமிலியோடு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், தேட்டருக்கு போய் மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணுவோம். எதுக்காக, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நம்மளோட சைக்காலஜிக்கல் நீட்ஸ்க்காக, நம்மளோட தேவைக்காகவும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். Now, differences between economic activity and non-economic activity. Definition. Economic activities are those activities which are undertaken to earn money or financial gain for livelihood. Example, fruit seller and selling fruits. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்வாதாரத்துக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. Non-economic activities are those activities which are undertaken for sake of pleasure, performed out of love, sympathy and sentiments. நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் இல்லை நம்மளோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட ஒருத்தவங்களோட சிம்பத்திக்காகவும் இல்லை சென்டிமெண்ட்ஸ்க்காகவும் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள், மதர் குக்ஸ் ஃபார் ஹர்
ஃபேமிலி. நெக்ஸ்ட் மோட்டிவ். சோல் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின். அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னது? பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அண்டர்டேக்கன் ஃபார் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் சோஷியல், சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷ்னல் நீட்ஸ். என்ன சொல்கிறாங்க? நம்மளோட சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அப்புறம் எமோஷ்னல் நீட்ஸ், நம்மளோட தேவைக்காக நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். விசிட் டு அ டெம்பிள், வாட்சிங் மூவிஸ் இன் தேட்டர், குக்கிங் ஃபார் அ ஃபேமிலி அண்ட் பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்திங்கனாக்கா மெயின் மோட்டிவே நம்மளோட சந்தோஷத்துக்காக செய்கிறது தான். நெக்ஸ்ட் மணி மெஷர்மெண்ட். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி வேல்யூட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். எக்ஸாம்பிள், டாக்டர் சார்ஜஸ் ₹500 as a consultation fees. இதில் இன்வால்வ் ஆகிருக்க எல்லா ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் மோட்டுக்காக தான் இருக்கும். அவங்க ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக தான் இருக்கும். மானிட்டரி டேர்ம்ஸ்னால் மணி டேர்ம்ஸ். ஓகே, மணியை தான் மானிட்டரி டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தில் என்கேஜ் ஆகிருப்பாங்க. எக்ஸாம்பிள், டாக்டர் ஃபீஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக பே பண்ணணும். ஹியர் non-economic activities cannot be valued in monetary terms. These are an expression of a thought, feeling or a gesture. An example, an NGO distributes free clothes to poor children. அவங்க என்ன சொல்கிறாங்க? இது எதுவுமே மானிட்டரி டேர்ம்ஸை நம்மளால் வேல்யூ பண்ணவே முடியாது, மெஷர் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தரோம் இல்லையா? இப்போ என்ஜிஓ வந்துட்டு ஃபுட்டு, கிளாத் அந்த மாதிரி ஒரு அனாதாசிரமம் அப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக தான் அதில் செய்கிறாங்களே தவிர அவங்க அதில் வந்து எந்த மணியும் அவங்க வேல்யூ பண்ணவே முடியாது. நம்ம மணி வேல்யூ வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த். எக்ஸாம்பிள், ராம் சேவ்டு பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி டு பர்ச்சேஸ் அ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். என்ன சொல்கிறாங்க? அவங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவங்களோட பொசிஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்கிறாங்க? ராம் இஸ் சேவ்டு பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி டு பர்ச்சேஸ் ஹவுஸ். அவரோட சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி சேவ் பண்ணி வைக்கிறாரு. எதுக்காகனா அவர் வீடு வாங்கிறதுக்காக. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி அவர் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாரு. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டஸ் நாட் கிரியேட் வெல்த். எக்ஸாம்பிள், மணி ரிசீவ்ட் அஸ் அ டொனேஷன் இஸ் ஸ்பெண்ட் ஆன் த சேரிட்டி ஒர்க். என்ன சொல்கிறாங்க? இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெல்த்துமே க்ரியேட் ஆகாது. இப்போ நம்ம டொனேஷன் சொல்லி யார்கிட்டனா வாங்கினா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தவங்க சேரிட்டி ஃபண்டுக்கு, நம்ம ட்ரஸ்ட்டுக்கோ அந்த மாதிரி நம்ம டொனேஷன் தான் நம்ம கொடுப்போம். Outcome. All economic activities result in production, procurement, distribution and consumption of goods and services. Okay, example, Nokia produces cell phones and sells across India throughout its distributors. Economic activity ல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ரொடக்ஷன்னா என்னது? ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, ப்ரொக்யூர்மெண்ட்னா என்னதுன்னா சேவிங்ஸ். ஓகே, அதை பாதுகாத்து வைக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன்னா எல்லா கன்சியூமருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அண்ட் கன்சம்ஷன், அட் லாஸ்ட் கூட்ஸ் வில் பி கன்சியூம்டு பை த கன்சியூமர்ஸ். என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கும் எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். The end result of non-economic activity is mental, emotional or psychological satisfaction of person doing the activity. non-economic activityல பார்த்தீங்கன்னாக்கா மென்டலாக, அதாவது அவங்களோட சுய நினைவோடு, அதுக்கப்புறம் எமோஷ்னலாக அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மூலயமாவும், சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபிகேஷன் அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் non-economic activity. எக்ஸாம்பிள்ஸ், சோனா என்ஜாய்ஸ் டீச்சிங் ஆர்ஃபன்ஸ் இன் அன் ஆர்ஃபனேஜ். சோனான்றவங்க ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அவங்க வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு அவங்க டீச் பண்ணுறத ஒரு ஹாப்பியாக நினைக்கிறாங்க. மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. Duration. Economic activities are repetitive. They are done on regular basis to earn a living. அதாவது டியூரேஷன் என்னது? அது எப்போவுமே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசராக இருக்கோம், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு நம்ம அதை ஸ்டாப் பண்ண மாட்டோம். நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக தான் அதை நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக எப்போவுமே அதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ 100 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த 100 ப்ராடக்ட்ஸ் ஸ்டோல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 100 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி ரிப்பீட்டேட்டிவ். எக்ஸாம்பிள், குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்லர் செல்ஸ் ஐஸ்கிரீம் எவ்ரி ஈவினிங். எல்லா ஈவினிங்குமே என்ன பண்ணுவார்? குல்ஃபி ஐஸ்கிரீம் கார் வந்து விற்றுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி அவரோட டார்கெட் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு லீவ் விட மாட்டார். ஹி வில் பி டூயிங் டெய்லி.
Non-economic activities may not be undertaken regularly. Usually they are done during free time. Shankar visits orphanage in his free times. டெய்லி வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக எல்லாமே இப்போ டெய்லி நம்மளால் தேட்டருக்கு போக முடியாது, டெய்லி இப்போ ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாது இல்லையா. நமக்கு எப்போல்லாம் வந்துட்டு தோணுதோ அப்போ மட்டும் தான் நம்ம அதை வந்து செய்வோம் இல்லையா. தட் இஸ் கால்ட் அஸ் non-economic activity. Source of intentation. Economic activities are initiated to satisfy human needs and wants. அவங்களோட தேவைக்காக, ஹியூமனோட நீட்ஸும் வாண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகிருக்கோம். Non-economic activities are initiated to satisfy emotional and sentimental pleasures. இப்போ மற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம அதில் இன்வால்வ் ஆகிருப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் non-economic activities. There are 7 points in differences. Next, there are types of economic activities. Okay, types of economic activity. Under the head of economic activity, there are 3: employment, profession, and business. Employment. What do you mean by employment? Employment அது நம்ம ஒரு எம்ப்ளாயி கீழே, ஒரு ஓனர் கீழே நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு, எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னா இப்போ ப்ரொஃபஷ்னலாக டாக்டர், இன்ஜினியர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் in which production is takes placing and distribution, consumption is taking place. That process is called as business. Under the heading of economic activity, there are 3: employment, profession, and business. Employment. It refers to the occupation in which people work for others and get remuneration in the form of salary or wages. என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணிவிட்டு சேலரி இல்லை வேஜஸ் அப்படின்னா, சேலரினா சம்பளம், வேஜஸ்னால் தின சம்பளம், தினக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. டெய்லி வாங்குறதுக்கு பேர் வந்து வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேலரினா மந்த்லி பேசிஸில் வாங்கணும், அது பேர் சேலரின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சு ரெம்யூனரேஷன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்குபேஷன் இன் விச் பீப்புள் ஒர்க் ஃபார் அதர்ஸ். இன்னொருத்தருக்காக, இன்னொரு ஓனருக்காக நம்ம ஒர்க் பண்ணி and get remuneration and get salary or wages. That activity is called as employment. Next, profession. Professions are those occupations which involving rendering of personal services of a special and expert nature. ஓகே. அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும் இல்லையா. அவங்களோட தனி திறமையை எக்ஸ்பர்ட்டை வந்து அவங்க ஸ்பெஷலைஸ்டாக காட்டியிருப்பாங்க. அவங்க தான் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தே வில் பி இன்வால்வ் இன் த பர்சனல் சர்வீசஸ் ஆல்சோ. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும், அவங்க அதை பர்சனல் சர்வீஸாக வந்து மக்களுக்கு செய்வாங்க. தட் பர்சன் are called as professionals. They will be having expert knowledge and also special skills in them. Next, business. Business refers to any human activity undertaken on a regular basis with the object of earn profit through production, distribution, purchase and sale of goods and services. பிஸ்னஸ் பார்த்தீங்கனாலே எதுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், டு earn profit. ஓகே. நம்ம ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ். These are the classification of economic activity. Now, classification of business activities. Okay, business activities are classified on the basis of size, ownership and function. On the based on size. Sizeல பார்த்தீங்கன்னா 2 types are there: small scale and large scale. Small scale units require less capital. Manufacturing textiles in handlooms. Okay, small scaleனா சிறு தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம கொஞ்சமான கேபிட்டல் மட்டும் தான் வச்சு பண்ணுவோம் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் ஹேண்ட்லூம்ஸ். ஹேண்ட்லூம்ஸ் என்னதுன்னா கைத்தறி. ஓகே, புடவெல்லாம் நெய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Large scale. Large scale units require huge capital. Examples: manufacturing textiles in large textile mill. ஓகேவா. பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சு அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா. எக்ஸாம்பிள்ஸ்: ரேமண்ட்ஸ், ராம்ராஜ் காட்டன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு தொழிலாளி கிடையாது, பெரிய அளவில் அவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. Next, activities based on ownership. Okay, first one is private enterprises. Private na என்னது,
தனியார் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். An enterprise is said to be private enterprise where it is owned, managed and controlled by person other than government. கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் ஒரு பர்சன் வந்து அவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை ஓன் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரைவேட் என்டர்பிரைஸ் சொல்லுவோம். கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இருக்காது. ப்ரைவேட் என்டர்பிரைஸ்னால் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷனே இருக்காது. எக்ஸாம்பிள் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், சுந்தர் ஸ்டேஷ்னரிஸ். ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்னது? ஒரு தொழில், அவங்களே ஒரு சுய மனிதன் ஒரு தொழில் செய்கிறான் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடை வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. அவங்களாம் என்னது? சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து செய்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே இல்லாமல் செய்கிறாங்கன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். Next, public enterprises. And public enterprises is said to be public enterprise where it is owned and managed and controlled by the government or its agencies or both. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க? கவர்மெண்ட்டை ஓன் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஆர் பை த ஏஜென்சிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகிருக்கும், இல்லைனா அவங்களோட கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸ் யாரா இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரியான என்டர்பிரைஸ் பேர் வந்து பப்ளிக் என்டர்பிரைஸ். எக்ஸாம்பிள் ONGC. நெக்ஸ்ட், ஜாயிண்ட் என்டர்பிரைஸ். ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்னால் பார்த்தீங்கன்னா போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறது தான் ஜாயிண்ட் என்டர்பிரைஸ். அண்ட் என்டர்பிரைஸ் இஸ் செட் டு பி ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் வேர் இட் இஸ் ஓன்ட் அண்ட் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் அண்ட் private entrepreneurs, both government and private entrepreneurs. Maruti Suzuki. Next, activities based on function. Industry includes all those business activity which are connected with the raising, producing or processing of consumer goods. Okay, consumer goodsனா என்னது? மக்களுக்கு தேவையான கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பிரெட், பட்டர், சீஸ், ஷூ ஆர் கேபிட்டல் கூட்ஸ் லைக் மிஷினரி. ஒரு பீப்புளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க கன்சியூமர் கிட்ட கொடுப்பாங்க. தட் நேம் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வில் பி என்கேஜ் இன் தட். எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியுமே இண்டஸ்ட்ரியில் இருக்கும். Next, commerce is to establish a link between the producer and consumer of goods and maintain smooth and uninterrupted flows of goods from producer to consumer. காமர்ஸ் பார்த்தீங்கன்னா there is a link between the producer and the consumer. ப்ரொடியூசர் கிட்டேருந்து கன்சியூமர் கொண்டு போய் சேர்க்கறது தான் காமர்ஸோட வேலையே. அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத் மெயின்டெனன்ஸ் இருக்கும், எப்போயுமே ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் வில் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கன்சியூமர். எந்த இன்டரப்ஷனுமே இல்லாமல், எந்த தடைகளுமே இல்லாமல் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூசர் கிட்டேருந்து கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமர்ஸ். Next, now let us discuss about characteristics of business. First one, production or procurement of goods. Okay, goods must be produced or procured in order to satisfy human wants. Okay, அவங்களோட மக்களோட தேவைக்காக ஹியூமன் வாண்ட்ஸோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷனும் இருந்திருக்கணும், ப்ரொக்யூர்மெண்ட்டும் இருந்திருக்கணும். ப்ரொடக்ஷன்னா தயாரிக்கவும் செய்யணும், அதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுருக்கணும் ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு. நெக்ஸ்ட், சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். தேர் மஸ்ட் பி அ சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகே, அவங்க அதை சேல் பண்ணணும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி அவங்க இருக்கணும். when a person weaves cloth for his personal use consumption, it is not business because there is no transfer or sale. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பனியன் கம்பெனி வச்சுருக்கேன், பனியன் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னது? அது வந்து சேலு, எக்ஸ்சேஞ்ச் ஆர் சர்வீஸ்ன்றது கிடையாது. அது என்னோட பர்சனலுக்காக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ தட் ஆக்டிவிட்டி வில் நாட் பி as கன்சிடர் as a சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆர் சர்வீசஸ். நெக்ஸ்ட், டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்ட் மே பி கன்சியூமர் கூட்ஸ் லைக் cloth, pen, brush, bag, etc. or producer goods like plant and machinery. Services refers to activities like supply of electricity, gas or water, transportation, banking, insurance. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி கூட்ஸ்லாம் அவங்க டீல் ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளாத்து, பென். கன்சியூமர் கூட்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? கிளாத்து, பென்னு, ப்ரெஷ்ஷு, பேக், இந்த மாதிரி கூட்ஸில் அவங்க எங்கேஜ் ஆகிருந்தாங்கன்னா அது வந்து டீலிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ப்ரொடியூசர் கூட்ஸ் லைக் மிஷினரி அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட், சர்வீசஸ்னால் என்னது? எதெல்லாம் சர்வீசஸ் நம்ம சொல்லுவோம்? சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அவங்களால ப்ரொடியூஸே பண்ண முடியும். சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கேஸு, வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க? சர்வீசஸ்.
Next one, regularity of dealings. An isolated dealing in buying and selling does not constitute business. ஓகே, தனிமைப்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்தப்பட்ட, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், பிஸ்னஸ், கான்ஸ்டியூட் பிஸ்னஸ் சொல்ல மாட்டோம். த டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ரெகுலர். ஓகே, அவங்க ரெகுலராக அவங்களோட டீலிங்ஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் பைஸ் அ ஸ்கூட்டர் ஃபார் ஹிஸ் யூஸ் on later on dispose its profit, he cannot be said to have engaged in business. என்ன சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் வந்து ஒரு பைக் வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் ராம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பைக்கு அவருக்காக வாங்கிட்டு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அதை விற்கிறாரு அப்படின்னா அதில் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் பேர் பிஸ்னஸ்ன்றது கிடையாது. அவரோட தேவைக்காக அதை வாங்கி விற்கிறாரு. ஓகே, அதே ஒரு பைக் ஷோரூம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக ஒரு 10 பைக்ஸ் 20 பைக்ஸ் வாங்கி அதை விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதை பேர் தான் ரெகுலாரிட்டி இன் டீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு நடத்திட்டு இருக்காங்கன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். Next, profit motive. An important feature of business is profit motive. Business is an economic activity by which human beings make their living. It's in fact the attraction of profit which spurs people to do business. Okay, profit motive-காக தான் எல்லா பீப்புளுமே ஒரு business பண்ணுவாங்க. That is a process of economic activity. Next, element of risk. The profit that is expected in business is always uncertain because it depends upon the number of factors beyond the control of businessman. என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருக்கலாம். சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கிலோ டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 rupees அப்படின்னு சொல்லி விற்கிற டைமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஒரு 1000 kgs கிட்ட வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு 1 week கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட டால்ஸோட ரேட் அப்படியே கம்மியாயிடும். 25 rupees இல்லை 50 rupees அப்படி ஆயிடுச்சுன்னா, ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம அதிகமாகும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருப்போம். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அது லாஸ் ஆகிடும். ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். நிறைய ரிஸ்க் இருக்குது. We are going to discuss about comparison of business, profession and employment. It means differences between profession, business and employment. First one, mode of establishment. அது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது? First one, business. Promoters decision, registration and other formalities are prescribed by law. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதாவது சட்டத்தின் கீழாக அதை வந்து நம்ம பதிவிட்டிருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ப்ரொஃபஷன், மெம்பர்ஷிப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் பாடி ஆர் அ சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, நம்ம ஒரு டாக்டராக இருக்கோம் அப்படின்னா நம்ம டாக்டர் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க லேமினேட் பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ். எம்ப்ளாய்மெண்ட், சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போகிறோன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் லெட்டர் நமக்கு கொடுத்துருக்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம அங்கே வேலை பார்க்க முடியும். நெக்ஸ்ட், நேச்சர் ஆஃப் ஒர்க். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு த பப்ளிக். அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பப்ளிக்கு கொடுப்பாங்க. பர்சனலைஸ்ட் சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர். அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அந்த பிஸ்னஸ்லேயோ அந்த ஒர்க்லேயோ. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பர்சனலைஸ்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க தனியாக ஒரு சர்வீஸு பண்ணுவாங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியாக தான் என்ன பண்ணுவாங்க, சர்வீஸு பீப்புளுக்கு பண்ணுவாங்க. பர்ஃபார்மிங் ஒர்க் அசைன்டு பை த எம்ப்ளாயர். ஓகே, எம்ப்ளாயர் முதலாளி என்ன சொல்கிறாரோ அந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுப்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ் எம்ப்ளாயர். நெக்ஸ்ட், குவாலிஃபிகேஷன். நோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். அவங்களுக்குன்னு எந்த குவாலிஃபிகேஷனே இருக்கணும்னு இல்லை. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு அதில் பிஸ்னஸில் கொஞ்சம் அனுபவம் இருந்தாலே போதும். எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. ஓகே, அவங்க அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. அவங்க எஜுகேஷன் லெவலில் அவங்க வந்து அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ஒரு டாக்டரோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இன்ஜினியரோ அவங்களோட ஒர்க்கில் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க அந்த குவாலிஃபிகேஷனில். மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். ஓகே, எம்ப்ளாயருக்கு பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு குவாலிஃபிகேஷன், அவங்க ஒரு டிகிரி ஹோல்டரோ அந்த மாதிரி இருக்கணும். ப்ரொஃபஷனல் பார்த்திங்கன்னா இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா கண்டிப்பாக அவங்க CA முடிச்சிருக்கணும். டாக்டர்னால் அவங்க MBBS கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், பேசிக் மோட்டிவ். அவங்களோட
மோட்டிவ் என்ன? ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் பை சாட்டிஸ்ஃபைங் நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். எப்படி ஏர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சொசைட்டியோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்கணும். அதன் மூலயமா அவங்க ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரெண்டரிங் சர்வீசஸ். அவங்க பீப்புளுக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் வேஜஸ் ஆர் சேலரி பை சர்விங் த எம்ப்ளாயர். ஓகே, சேலரி ஆர் வேஜஸ் மாதிரி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. எப்படி அவங்க வந்து அந்த சேலரி ஆர் வேஜஸ் வாங்குவாங்கன்னா, அவங்களுக்கு அசர்டைன் பண்ண ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, எம்ப்ளாயர் கொடுக்குற வேலையெல்லாம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேலரியாவோ இல்லைனா வேஜஸாவோ எம்ப்ளாயர் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல்னால் மூலதனம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்ட் ஆஸ் பர் த சைஸ் ஆஃப் த ஃபர்ம். அவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்மால் ஸ்கேல் கேபிட்டல்னால் கொஞ்சமான கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். லார்ஜ் ஸ்கேல் கேபிட்டல்னால் நிறைய கேபிட்டல் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லிமிட்டெட் கேபிட்டல் நெசசரி ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவங்களுக்கு கொஞ்சமான கேபிட்டல் இருந்தாலே போதும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மட்டும் இருந்தாலே போதும். லிமிட்டெட் கேபிட்டல் இஸ் நெசசரி ஃபார் தெம். நோ கேபிட்டல் இஸ் ரிக்வயர்ட். எம்ப்ளாயருக்குலாம் எந்த கேபிட்டலுமே இருக்காது. அவங்க ஒரு எம்ப்ளாயிட்ட தான் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாயிக்கு எந்த கேபிட்டலுமே தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ். இவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதனால் அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ரொஃபஷனுக்கு ப்ரொஃபஷனல் ஃபீ கிடைக்கும். இப்போ டாக்டர்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஃபீஸ் வாங்குறாங்களோ அதுதான் அவங்களோட ரிவார்ட்ஸ். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் சேலரி ஆர் வேஜஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க். ப்ராஃபிட் ஆர் அன்சர்டைன் அண்ட் இர்ரெகுலர். ப்ராஃபிட் வந்து அன்சர்டன். ப்ராஃபிட் எப்போ வேணாலும் வரலாம், இல்லை லாஸாக கூட ஆகலாம். அது வந்து இர்ரெகுலராக இருக்கும். நம்ம கரெக்டாக இதில் ப்ராஃபிட் வரும் பிஸ்னஸில் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஃபீ இஸ் ரெகுலர் அண்ட் சர்டைன், நெவர் நெகட்டிவ். ஓகே, ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும். அதில் எந்த நெகட்டிவுமே அவங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. இங்கே ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர் பே, நோ ரிஸ்க். ஓகே, இவங்களுக்கு பார்த்தோன்னா ரிஸ்கே கிடையாது. அவங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டு ரேட் என்னவோ, ஃபிக்ஸ்டு சேலரி என்னவோ அதை வந்து அவங்களுக்கு எம்ப்ளாயர் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ். இங்கே வந்து அந்த பிஸ்னஸை வந்து இன்னொருத்தருக்கு அவங்க மாற்றி கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் மூலயமா. நாட் பாசிபிள் ப்ரொஃபஷனல். இப்போ நான் டாக்டராக இருக்கேன், என்னோட டாக்டர் பதவியை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா, என்னோட சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ நாட் பாசிபிள். எனக்கு பதிலாக இன்னொரு எம்ப்ளாயி நான் வந்து வச்சுக்கோங்க நான் அவங்கள்ட்ட வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் அது நெறிமுறைகளை என்னென்னலாம் இருக்குது. நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் கண்டக்ட், மாரல் அண்ட் எத்திக்கல் டீலிங்ஸ் ஒன்லி. அவங்களுக்குன்னு தனியான நெறிமுறைகள்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க கரெக்டாக இருக்கணும். மாரல்னால் அது அவங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்க உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தாலே போதும் டீலிங்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ப்ரொஃபஷனல்ஸ்க்குன்னு ஒரு சில கோட்ஸ் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும். அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன். எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி என்ன பண்ணணும், அந்த ரூல்ஸ் அண்ட் எம்ப்ளாயர் என்னென்ன அந்த கம்பெனியில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு எம்ப்ளாயி வந்து ஃபாலோ பண்ணும். These are the differences between business, profession and employment, and it is on 5 mark also. Next, objective of business. Okay, objective of business. There are 5 objectives of business. Okay, first economic objective. Economic objective of a business refers to the object to earn profit and also other objective that are necessary to be pursued to achieve the profit of the objective. Okay, அவங்களோட மெயின் மோட்டிவே என்னது, எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்னால என்னது, ஒரு பிஸ்னஸ் மூலயமா அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும். அண்ட் அதர் ஆப்ஜெக்டிவ்னாலும் பார்த்தீங்கன்னா they are achieving the profit only. They are ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். ஆப்ஜெக்டிவ்னா அது அவங்களோட கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர் ஆர் 5 ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ். எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்னாலே ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்காக மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ். ஓகே, அவங்களோட டார்கெட்டில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், இதை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. Economic objective of a business refers to the objective of earning profit and also other objective that are necessary to be pursued to achieve the profit ஆப்ஜெக்டிவ். ஓகே, அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட மற்ற ஆப்ஜெக்டிவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவரால் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா ஹவு தே கேன் ஏர்ன் ப்ராஃபிட், எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் எக்கனாமிக் ஆப்ஜெக்டில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ்
social objectives. Okay, social objective are those objective of business which are decided to be achieved for the benefit of the society. Okay, சொசைட்டிக்காக அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் பண்ண முடியும், என்னென்னலாம் வந்து ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இது பண்ணுறது மட்டும்தான் சோஷியல் ஆப்ஜெக்டிவ். Since business operates in the society by utilizing its scarce resources, the society expects something in return of its welfare. என்ன சொல்கிறாங்க, நம்ம சொசைட்டியில் நமக்கு கிடைக்கிற ரிசோர்ஸஸை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சொசைட்டிக்கு நம்ம என்னென்னலாம் வெல்ஃபேர் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் வந்து சோஷியல் ஆப்ஜெக்டிவ். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு என்னோட சொசைட்டிக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எதனா ஒரு பார்க்கை வந்து நான் எடுத்து அதை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரலாம், இல்லை சொசைட்டிக்கு வேறு எதனா மூலிமா புவர் பீப்புள்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை வச்சு என்னோடய சொசைட்டிக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம சோஷியல் ஆப்ஜெக்டிவில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வேறு என்னென்னலாம் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன் அப்படின்னா நான் குவாலிட்டியான குட்ஸ் மட்டுமே தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நெக்ஸ்ட் ஆன்டி சோஷியல் ப்ராக்டிசஸ், அதனால் எந்த கலப்படமுமே இல்லாமல் ப்ராடக்ட் இது பண்ணணும். மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னோட மக்களுக்கு நான் தரலாம். நெக்ஸ்ட் கோஆப்ரேஷன் வித் த கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். கவர்மெண்ட் என்னென்னலாம் ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணி எந்த மால் ப்ராக்டிசஸும் பண்ணாமல் என்னோட பிஸ்னஸை ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லம்ஸ் அண்ட் பொல்யூஷன், எந்த பொல்யூஷனுமே இல்லாமல் எந்த கால்வாய் தண்ணியும் வெளிவிடாமல் மக்களுக்கு நல்லது செய்யலாம். நெக்ஸ்ட் வெல்ஃபேர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், என்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய வெல்ஃபேர் நான் பண்ணலாம். தீஸ் ஆல் comes under social objectives. Apart from this only we can help the poor people and we can develop our parks, roads, etc. Okay. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ். ஆர்கனைசேஷனாக என்னோட ஆர்கனைசேஷனை நான் எப்படி வந்து என்னோட ஆர்கனைசேஷன் கோலை நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்ம எப்படி மேலே கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ். த ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ் denotes those objective and organization intends to accomplish during the course of its existence in the economy, like expansion and modernization, supply of qualities to consumers, customers and satisfaction. என்னோட ஆர்கனைசேஷனை நான் எப்படியெல்லாம் முன்னேற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னோட கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை மாடர்னைசனை மாற்றலாம், இல்லை குவாலிட்டி குட்ஸ் இன்னும் நல்ல குவாலிட்டியில் குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கன்சியூமரையும் கஸ்டமர்ஸையும் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணனாலே என்னோட ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் கோல்ஸ் தேன் ஆர்கனைசேஷன் ஸ்டீக்ஸ் டு அக்காம்ப்ளிஷ். என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் கோல் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 2 வருஷத்துக்குள்ளேயோ ஒரு கோல் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண ஆரம்பித்தனாலே என்னோட ஆர்கனைசேஷன் வந்து டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ். ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்னு அது ஒரு மனுஷனோட ஆப்ஜெக்ட் என்ன. The human objective of a business may thus include economic well-being of employees, social and psychological satisfaction of employees and development of human resources. நான் ஒரு ஓனர் ஆஃப் த பிஸ்னஸாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா என்கிட்ட இருக்க எம்ப்ளாயியோ எல்லாரையுமே என்னோட சோஷியல் நீட்ஸுக்காகவும் சைக்காலஜிக்கல் நீட்ஸுக்காகவும் எல்லாரோட வெல்ஃபேருக்காகவும் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறனாலே இட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ். அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, இப்போ லேபர் வெல்ஃபேர், developing in human resources, participating in management and labor management cooperation. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் ஆஸ் அ ஓனர் இஃப் ஐ எம் அச்சீவிங் ஆல் த பார்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே நான் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தனாலே நான் ஹியூமன் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நேஷனல் ஆப்ஜெக்டிவ். நேஷனல்னால் நம்ம நாட்டுக்காக நம்ம என்னென்ன ஆப்ஜெக்டிவ் பண்ணுறோம் பிஸ்னஸ் மூலயமா. Being an important part of the country, every business have the objective fulfilling the national goals and aspiration. நம்ம நாட்டுக்காக நம்ம ஒரு கோல் வச்சு அதையும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருந்தால். The goal of the country may be provide employment opportunity to its citizens, earn revenue for its exchequer, become self-sufficient in production of goods and services, promote social justice. நான் ஒரு சிட்டிசனாக இருந்தேன் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணலாம், ரெவென்யூ வந்து எக்ஸ்செக்கர் கொடுக்கலாம், அப்புறமா
ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் பண்ணலாம். அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்கலாம். நான் கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட நாட்டுக்காக நான் பர்ஃபெக்ட் ஹியூமனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்தனிங் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், எக்கனாமிக்கோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணலாம். இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம், நான் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமா நம்மளோட நேஷ்னல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், நான் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது என்னோடய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக இன்கமும் வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ரிமூவிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், நான் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டதுனால நிறைய பேருக்கு வேலை போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய பர்சன்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வரக்கூடாது. தீஸ் ஆர் த objectives of business. Hope I think so all have understood the second lesson. We'll see the next lesson in the next class. Thank you.